வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. செந்தில் பாலாஜி அவர்கள் ஓராண்டிற்கு மேலாக சிறையில் இருக்கக்கூடிய நிலையில் அவரது வழக்கில் ஏற்பட்ட திடீர் மாற்றம். தற்பொழுது ஜாமீன் கிடைத்து விடுமா நம்பிக்கையில் இருக்கிறார் செந்தில் பாலாஜி. என்ன காரணம்? வாக்குமூலம் கொடுத்து விட்டாரா அல்லது அவரது வழக்கில் ஏற்பட்ட மாற்றம் என்ன என்பதை இந்த வீடியோவில் முழுமையாக நாம் பார்க்கலாம். செந்தில் பாலாஜியின் வழக்கை விசாரணை செய்து வந்த முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி அள்ளி அவர்கள் இந்த வழக்கில் இருந்து மாற்றப்பட்டிருப்பதாகவும் அவருக்கு பதிலாக வேறொருவர் நியமிக்கப்பட உள்ளதாக தகவல்கள் தற்பொழுது வெளியாகியிருக்கிறது. நீதிபதி அள்ளி அவர்கள் ஐகோர்ட் தலைமை பதிவாளராக மாற்றப்பட்டு அவருக்கு புதிய பதவி வழங்கியதன் காரணமாக செந்தில் பாலாஜியின் வழக்கை இனி அவர் விசாரணை செய்ய மாட்டார் என்ற தகவல் வெளியாகியுள்ளது. நீதிபதி அள்ளி அவர்களை பொறுத்தளவிற்கு திமுகவின் தரப்பிலிடம் இருந்து பல கோடி விலை போகும் அளவிற்கு பேரம் பேசப்பட்டது. ஆனால் நீதிபதி அள்ளி அவர்களோ உண்மைக்கு புறம்பாக குற்றவாளிகளை விடுதலை செய்யும் அளவிற்கு நான் இந்த பதவியை மதிக்கிறேன் என்றும் உங்களால் என்னை விலை பேச முடியாது என்று திமுகவின் மிக முக்கியமான நபர்களிடம் தெரிவித்திருந்தார். இதன் காரணமாகத்தான் இந்த வழக்கு ஓராண்டிற்கு மேலாக விசாரணையும் வந்துள்ளது. தற்பொழுது நீதிபதி அள்ளி அவர்களுக்கு பதிலாக வேறு யார் நீதிபதியாக விசாரணை செய்ய போகிறார்? அவர் திமுகவின் கைக்கூலியாக இருந்தால் பணத்தை வாங்கி கொண்டு செந்தில் பாலாஜி அவர்களுக்கு ஜாமீன் வழங்குவதற்கான சூழல் உருவாகுமா அல்லது திமுகவிற்கு ஆதரவாக தான் செயல்படுவாரா என்ற பல்வேறு விமர்சனங்களும் இணையதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. நீதிபதி அள்ளி அவர்களுக்கு சுமார் 150 கோடி ரூபாய் வரை பேரம் பேசப்பட்டதாக தகவல்களும் தற்பொழுது வெளியாகியிருக்கிறது. ஆனால் அதை அனைத்தையும் பெரிதுபடுத்தாமல் கிடைக்கின்ற ஊதியம் எனக்கு போதும், நீதிபதி அள்ளி அவர்கள் தவறு செய்தவன் தண்டனை பெற வேண்டும் என்பதற்காக கிட்டத்தட்ட அமைச்சர் என்று கூட பாராமல் ஓராண்டு 6 மாதங்கள் வரை சிறையில் தவிக்கவிட்டார் நீதிபதி அள்ளி அவர்கள். நிச்சயமாக நீதிமன்றத்தை நாடக்கூடியவர்கள் நீதிபதி அள்ளி அவர்களை போல் இருந்தால் குற்றவாளிகள் வெளியில் சுதந்திரமாக சுற்ற முடியாது என்பதற்கு நீதிபதி அள்ளி அவர்கள் போன்றவர்களே காரணம் என்று கூட நாம் கூறலாம். தற்பொழுது செந்தில் பாலாஜியின் வழக்கை விசாரணை செய்யக்கூடிய புதிய நீதிபதி யார் என்ற தகவல் வெளியாகவில்லை. இந்த வழக்கானது அடுத்த வாரம் புதன்கிழமை வெளியாக உள்ளதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. கடைசியாக செந்தில் பாலாஜி அவர்களுக்கு ஜாமீன் கிடைப்பதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் திமுக செய்து வருவதாக தகவல்கள் வெளியாகி உள்ளது.